அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் சுந்தரவல்லி சுரேகா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அழுகுறாங்க. அதே சமயத்தில் நந்தினியும் சூர்யாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நந்தினி சுந்தரவல்லிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரவல்லி நந்தினியை திட்டுறாங்க. உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், ரஞ்சித் தப்பானவனு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்போ எங்ககிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூர்யா நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி நந்தினி கிட்ட சொல்கிறாரு, அவங்க ஏதோ பொண்ணை காணுன்றதுனால இப்படி பேசுகிறாங்க, நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா சூர்யா அருணாச்சலத்துக்கிட்ட சுரேகாவை போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நானும் ஒரு பக்கம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி பிசிஓலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நந்தினி தான் சுரேகாவையும் அரிதாவையும் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் சுரேகாவும் அரிதாவோட மொபைல் நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேட சொல்கிறாங்க. அப்போ சுரேகாவும் ஹரிதாவும் இருக்கிற அதே மொபைல் லொக்கேஷனில் தான் நந்தினியோட மொபைல் ஃபோனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் சூர்யாவும் விவேக்கும் சேர்ந்து சுரேகாவை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறார், ரஞ்சித் தான் சுரேகாவை கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. விவேக் கேட்குறாரு, ஏன் ரஞ்சித் கடத்தி இருக்கணும், அவன் தான் ஜெயிலில் இருக்கானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சூர்யா ரஞ்சித் ஒரு வேளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சந்தேகப்படுறாரு. அதனால போலீஸ் ஸ்டேஷன்லேயும் விசாரிக்கிறாரு, ரஞ்சித்தை எப்போ கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வீட்டில் நந்தினியும் கல்யாணமும் பேசிக்கிறாங்க. அப்போ நந்தினி கல்யாணத்துக்கிட்ட என்னோட ஃபோனை காணோம், ரஞ்சித் என்னை துப்பாக்கியில் ஷூட் பண்ணும்போது என்கிட்ட ஃபோன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் என் ஃபோனை காணோம், நானும் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நந்தினி ஃபோன் காணோம் அப்படின்றத பெருசாக எடுத்துக்கல. இப்போது சுரேகாவையும் ஹரிதாவையும் கடத்தினது யார், நந்தினியோட மொபைல் ஃபோன் எப்படி அங்கே போச்சு, ரஞ்சித் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கேருந்து தப்பிச்சிருவாரா இல்லை சூர்யா அதை தடுத்து நிறுத்துவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.